கிபி 1820. இந்த காலகட்டத்தில் இங்கிலாந்திலேயே ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருந்தவர் மைக்கேல் ஃபாரடே. காரணம், அவர்தான் எலக்ட்ரோ மேக்னட்டிசத்திற்கான விதிகளையும் வகுத்தவர். அதே சமயத்தில் எலக்ட்ராலிசிஸ் எனும் ஒரு மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கிய ஒரு ப்ராசஸ், இதை கண்டுபிடித்தவர் அவர்தான். அதற்கான விதிகளையும் வகுத்து அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை தெள்ளத் தெளிவாக உலகிற்கே வெளிச்சம் போட்டு காட்டினார் அவர். அப்படிப்பட்டவர் தனது வாழ்நாளில் செய்ய விரும்பிய ஒன்று, அவருடைய ஆசை நிறைவேறாமலேயே போனது. அது குறித்து அந்த 1820ஆம் வருடம் ஒரு ஆய்வறிக்கையை அவர் வெளியிடுகிறார். இருப்பினும் அது அவரது காலத்திற்கு பிறகு பொய்யான தகவல், தவறான தகவல் எனவும் நிரூபிக்கப்பட்டு விடுகிறது. அவருடைய ஆசை என்னவென்று கேட்கிறீர்கள் அல்லவா? அவர் ஒரு பொருளை, கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தயாரிக்கப்பட்ட ஒரு பொருளை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியில் இறங்குகிறார்.